இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி 11 AM ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்டாக்கில், நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில், சென்செக்ஸில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்த முடியும். நான் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எவ்ரி மந்த்து நஷ்டம் கொடுக்காம ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் ஸ்டேட்மெண்ட்டுமே அதையுமே காமிக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணியிருப்பேன் இல்லையா, அதையுமே காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போவும் சரி எப்போவும் சரி நல்ல ஒரு வின்னிங் ரேட் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. சில மந்த்து 90% கொடுக்கும், சில மந்த்து 80, 70 இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஆனால் எவ்ரி மந்த்து ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு பிகினர் கூட ஈஸியாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ண முடியும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில். ஓகே, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இல்லையா, நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வெயிட் பண்ணுறனால என்ன கிடைக்கும், என்ன தெரிய வரும் அப்படின்னா, இன்றைக்கான மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இல்லை அப் ட்ரெண்டா இது தெரிய வரும் இல்லையா. ட்ரெண்டை நம்ம ஃப்ரெண்டாக பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் நம்ம லாஸ் பண்ணுவோம். அப்போ டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்னு தெரிஞ்சு போச்சு. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீவியஸ் லோ வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லாபம் கொடுக்கும் இல்லையா. அதை இந்த இடத்துல நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் 11 o'clock வரைக்கும் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 11 o'clock அந்த டைமில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வரையலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது பக்கத்துலேயே இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது. நான் இதை மார்க் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் லோ வரைகிறேன். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது 5 minute கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக மார்க்கெட் கீழே போயிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் முடிகிறாங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் முடிகிறாங்க. நான் ப்ரீவியஸ்க்கு இந்த இடத்துல வரைஞ்சிருப்பேன். ஸோ மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணல, கீழே தான் பிரேக் அவுட் பண்ணாங்க. ஒரு வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யாரால் வேணாலும் சொல்ல முடியும் இதை. ஆனால் மார்க்கெட் நடக்கும்போது லைவ் மார்க்கெட்டில் இதை நீங்கள் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் நிறைய நாட்கள் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ, இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ 21 days ட்ரேடிங் சேலஞ்ச் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். நான் லைவாக அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது காமிச்சிருப்பேன். கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ, இந்த இடத்துல ப்ரீவியஸ் கை, இது பிரேக் அவுட் பண்ணது எல்லாத்தையுமே லைவாக காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் எழுதின ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் புத்தகத்திலையுமே இந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அது படிக்கல அப்படின்னா நிச்சயமாக படிங்க, பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி ப்ரீவியஸ்லாம் வரைஞ்சிட்டு அந்த டைமை யூஸ் பண்ணி அது பிரேக் அவுட் பண்ணும்போது நான் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப்லாஸ் போட்டு டார்கெட் போட்டு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவேன். ஓகே, இது 1 நாள் 2 நாள் ஒர்க் ஆயிரும் ப்ரோ. இந்த மாதிரி வரைகிறீங்க, ஒர்க் ஆகும். இதுக்கு பின்னாடி லாஜிக் இருந்தால் மட்டும்தான், ஒரு பேக் டெஸ்டிங் இருந்தால் மட்டும்தான். இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா 9:20 ஸ்டாடல், 10 o'clock ஸ்டாடல், இந்த மாதிரி ஸ்டாங்கிள் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும். அந்த டைமில் எல்லா நாட்களும் என்ட்ரி கொடுப்பாங்க. சிஇபியில் என்ட்ரி கொடுப்பாங்க. சில ஸ்டாப் லாஸ்லாம் போட்டுக்குவாங்க. அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது டார்கெட் ஹிட் ஆகும். இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருந்தால் மட்டும்தான் ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கேட்கணும். அந்த லாஜிக் இந்த இடத்துல இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ண போகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நானும் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போது 9:20 நான் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க 9:20 ஸ்டாடல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டாடல் இந்த இடத்துல பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவனிக்க வேண்டியது. 9:20 சிஇ அண்டு பிஇயில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க. சரிங்களா, செல் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் 2 இருக்குங்க. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் நிஃப்டியில் ஒரு 50 பாயிண்ட் மேலே, நிஃப்டியில் ஒரு 50 பாயிண்ட் கீழே, இந்த மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைஞ்சிக்குவாங்க. இல்லைனா அதை பெர்சன்டேஜ் வச்சும் சிஇக்கு 30%, பிஇக்கு ஒரு 30%, இந்த மாதிரியும் ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவாங்க. ஓகே, இப்போது மார்க்கெட் நிச்சயமாக ஒன்று மேலே போக போகுது, இல்லை கீழே போக போகுது, இல்லை சைட்வேஸில் போக போகுது. இது 3 தான் இல்லையா. இந்த 3 நடந்துச்சு அப்படின்னா அந்த டேயில் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இதை தாண்டி மேலே போயிட்டு கீழே வருது, கீழே போயிட்டு மேலே வருது, ஒரு வி டைப்பில் ஏ டைப்பில் போவாங்க இல்லையா மார்க்கெட், அந்த மாதிரி போச்சு அப்படின்னா இவங்க லாஸ் பண்ணுவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ்.
ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு வந்து கீழே வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இங்கேருந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்திருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பிஇயில் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ப்ரோ உல்ட்டாவாக சொல்கிறீங்க, பிஇயில் தான் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் ஆப்ஷன் பையிங்கில் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா பிஇயில் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், சிஇயில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். நம்ம உல்ட்டாவாக தான் பண்ணியிருக்கோம். செல் பண்ணிவிட்டு தான் பை பண்ண போகிறோம், பை பண்ணிவிட்டு செல் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரேடிங்க்கு வந்திருக்கீங்க, அதாவது வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் ஆகுது அப்படின்னா என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுதே, இந்த மாதிரி யோசிப்பீங்க. நானும் ஸ்டார்டிங் இப்படி யோசிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்க ஈஸியாக வந்து தெரிய வந்துடுங்க சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி கீழே வந்து போகுது அப்படின்னா ஒன்றை வந்து எக்ஸிட் கொடுத்துருவாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடாது, வேறு வழியே இல்லை, எக்ஸிட் கொடுத்து தான் ஆகணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பியில் வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் ஆயிடுச்சு சரிங்களா. பியில் வந்து இந்த இடத்துல இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு, எக்ஸிட் வந்து கொடுத்துட்டாங்க. சிஇ மட்டும் என்ட்ரி கொடுத்த சிஇ மட்டும் ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. கீழே போக 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 ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் இந்த இடத்துல என்கிட்ட 5 lakh 10 lakh கேபிட்டல் வந்து இல்லை அப்படின்னா நான் ஆப்ஷன் பையிங் வந்து எப்படிங்க பண்ணுவேன்? ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறேன் குறைவான கேபிட்டல் வச்சு அப்படின்னா நான் என்னங்க பண்ணுவேன்? ஆப்ஷன் செல்லிங்கில் 9:20 ஸ்டாடல், 9:45 ஸ்டாடல், 10 o'clock ஸ்டாடலில் வந்து எந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்குங்கிறத நான் லைவாகவே டெஸ்ட் பண்ணுவேன். நான் என்ட்ரியே கொடுத்துருக்க மாட்டேன், பட் என்ட்ரி கொடுத்த மாதிரி எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ கீழே வந்து வரும்போது ஓகே 9:20 ஸ்டாடலில் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு, 9:45 ஸ்டாடலில் கீழே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருச்சு, இந்த மாதிரி தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பை அதிகமாக பார்த்துப்பேன். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸில் வரைஞ்சிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நான் என்ட்ரி கொடுக்க பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் நான் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்து இங்கேருந்து ஒரு வி டைப்பில் மேலே போயிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் லாஸ் வரும், எனக்கும் லாஸ் வருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஆனால் இது யாராலையுமே மறுக்க முடியாது. உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி ட்ரேடிங்கில் இதை மறுக்க முடியும், உங்களால் மறுக்க முடியவே முடியாது. இது நான் யோசித்து சிந்திச்சு கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு புக்லேயோ யாராவது சொல்லி கொடுத்தாலும் நான் கற்றுக்கல, இது நானாக கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட்டுமே வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து 2024 அந்த டைமில் தான். ஆப்ஷன் செல்லிங் பையிங் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து அதிகமான கேபிட்டல் வந்து போட்டு நஷ்டமே நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம மூவ் ஆகிறதுல தப்பே கிடையாது. நஷ்டமே நம்ம ஸ்ட்ராட்டஜி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஏன் சில மந்த்து வந்து ரிஸ்க் எடுக்கணும்? அதிகமான கேபிட்டல் வந்து போடும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் இல்லாமல் நான் இப்போ ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடர், இவங்க வந்து ஆப்ஷன் செல்லர், இவங்க வந்து ஸ்விங் ட்ரேடர் ஸ்டாக்கில் பண்ணுவாங்க, இப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களால் ஒன்றில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் பண்ண முடியும். இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் உலக பங்குச்சந்தையிலையும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். நான் அப்படி தான் எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் வந்து பண்ணுவேன். நாலேஜ் தான் முக்கியமே தவிர இதில் இவங்க சிறப்பாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே பண்ண முடியும், நல்ல ஒரு ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். நான் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கீங்களா காமிங்க, ப்ரூஃப் காமிங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் நான் காமிக்கிறேன் சரிங்களா. நான் 2025ஓடது 26ஓடது எல்லாமே நான் ஸ்டேட்மெண்ட் மந்த் ஆன் மந்த் வந்து காமிச்சிருக்கிறேன். ஓகே, ஈக்விட்டியில் இல்லை, நான் அந்த மந்த்து ஈக்விட்டியில் ட்ரேட் வந்து பண்ணல, ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மந்த்து 2024. ஓகே, இந்த மந்த்து வந்து ஒரு 55,462 ரூபா வந்து கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்த மந்த்தே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மே மந்த்தில் ஒரு 1 lakh வந்து கிடச்சிச்சு. நல்லா இருந்துச்சு, அந்த மந்த் வந்து சூப்பராக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 3 லாஸ் மட்டும்தான் பண்ணேன், நிறைய ப்ராஃபிட் தான் வந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் காமிச்சா மட்டும் நம்புங்க, சும்மா ப்ராஃபிட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க. இன்றைக்கி ஒருத்தங்க 1 lakh ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, நல்ல ட்ரேடர், அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு அவங்க 2 லட்சம் லாஸ் பண்ணியிருப்பாங்க, காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் 1 year ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், இந்த மந்த்து ஃபுல்லாக ட்ரேடு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் காமிச்சா மட்டும் நீங்கள் நம்புங்க. நான் ஃபஸ்ட்டு 1 yearல ஒரு 40,000 லாஸ் பண்ணேன், நான் அதையும் காமிச்சிருக்கேன்.
1 லேக் ப்ராஃபிட் பண்ணதையுமே நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கற்றுக்கணும், உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க. ஓகே, இப்போ இந்த லாஜிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி கொடுத்துருவாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஆப்ஷன் செல்லிங்கில் சில ஸ்ட்ராடல் 920 ஸ்ட்ராடல் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுமா இல்லை மேலே வந்து ஹிட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வந்து கொடுப்பீங்க. ஓகே, என்ட்ரி கொடுத்ததும் ஸ்டாப் லாஸ் வந்து பெர்ஃபெக்டாக வந்து போடணும். இந்த லைனுக்கு மேலே இப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து நிறையா வந்து ஹிட் ஆயிரும். ஒரு 40 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து போடுங்க. இப்போலாம் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, சென்செக்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு 40 பாயிண்ட்லாம் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு தான் ஆகணும். ஒரு 60-80 பாயிண்ட்லாம் வந்து டார்கெட் வந்து போட்டு தாங்க ஆகணும். 1:2 வந்து போட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகே, இதே மாதிரி எல்லா நாட்களுமே இருக்குது. சில நாட்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் கை வரைஞ்சிக்குவீங்க, ப்ரீவியஸ் லோ அந்த டைம் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்குவீங்க. நம்ம டைமை யூஸ் பண்ணுறது ஒரு மூட நம்பிக்கையினால், லக்கி நம்பர் அந்த மாதிரிலாம் கிடையாது. செல்லர்ஸ் வந்து அந்த டைமுக்குள்ளே தான் வந்து பண்ணுவாங்க. 12 மணிக்கு மேலே வந்து செல்லர்ஸ் வந்து கம்மியாகிடுவாங்க. அந்த 9:15 ஒரு 11:30 அது வரைக்கும் தான் செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ராட்டல் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து கம்மியாகிடும். ஒரு 3 மணிக்கு மேலே தான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த டைமில் தான் வெயிட் பண்ணி வரையணும். அதனால தான் இந்த டைமை நான் சூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உடனே இது மூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. இதில் சில லாஜிக் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த டைம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிருப்பீங்க. மார்க்கெட்டு வந்து ஒரு பயங்கரமான சைட்வேஸில் வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. பொறுமையை வந்து சோதிச்சு விட்ரும். 2 o'clock தான் பிரேக் அவுட்டே வந்து நடக்குது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து தான் ஆகணும். இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணுறது எல்லாமே சாத்தியம் இல்லை அப்படின்னா கஷ்டம். ஜிடிடி ஆர்டர் வந்து நீங்கள் முன்னாடியே போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் மார்க்கெட்டு வந்து அதை ரெஸ்பெக்ட் வந்து பண்ணாமல் வேகமாக மேலே போகிறது, வேகமாக கீழே போகிறது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பெரிய லாஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகாது. ஃபுல் டே மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் என்னால். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகும். ஓகே, அதேமாதிரி 2 o'clock தான் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது. நான் இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பேன், இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன், இங்கே டார்கெட் போட்டிருப்பேன். ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆகலை தான் எனக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து முடியும் போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல தீட்டா, டெல்டா, காமா, வேகா இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னா இன்றைக்கி ப்ரீமியம் வந்து வேகமாக கரைய போதா இல்லைனா வேகமாக ஏற போதா அப்படிங்கிறது அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை அது கண்டுபிடிக்கிறது, அது பார்க்குறது அது ரொம்ப ஈஸி தான். நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போடலான்ட்டு இருக்கேன், நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, இப்படி சில நாட்கள் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிருங்க. இந்த ப்ரீவியஸ் கை வரைவீங்க, ஒரு ப்ரீவியஸ் லோ வரைவீங்க, இந்த டைமில் பிரேக் அவுட் பண்ணும், டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும். இங்கே என்ட்ரி கொடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, டார்கெட் போடுவீங்க, டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும். ஆனால் சில நாட்கள் நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து சைட்வேஸ்லேயே போயிடும். 3:30 வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பிரேக் அவுட்டே நடக்காது. இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நிறையா நாட்கள் நடக்கும். ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த வருஷத்தில் ஒரு 50-60 நாட்கள் இந்த மாதிரியே சைட்வேஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். சில நாட்கள் ஒரு ஏ டைப்பில் போய் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும், வி டைப்பில் போய் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். இது எல்லாமே நடக்க தான் செய்யும், இது எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் இருந்தாலும் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டிசிப்ளின் இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே முக்கியங்க. ஏன்னா அந்த பொறுமை, டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி கொடுத்து வெயிட் பண்ணவே முடியும். ஸோ டிசிப்ளினாக பொறுமையோட கையை ஒவ்வொரு நாளும் பிடிச்சிட்டு ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகுது. இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ் தான் கொடுக்க போகுது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் தாங்க பண்ணணும், அதுக்கு மேலே வந்து பண்ணவே கூடாது. எஸ், என்ன ப்ரோ இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ரூல்ஸில் வந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். இங்கே பங்குச்சந்தையில் நிறைய திறமை இருக்கிறவங்க தோற்று போயிடுறாங்க, பொறுமை இருக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து வேறு எந்த பிஸ்னஸில், ஜாப்பில் பொறுமை இல்லைனாலும் வேலை பார்த்து உழைப்பை போட்டு கடின உழைப்பை போட்டு ஜெயிச்சிடலாம். ஆனால் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தேவையில்லை, வேர்வை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏசிலேயே உட்கார்ந்துருந்தாலும் அந்த பொறுமையோட கையை வந்து பிடிச்சிட்டு உட்கார்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நிச்சயமாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து தேவைப்படுது, பங்குச்சந்தைக்கு வந்து தேவைப்படுதுங்க. நான் அதையுமே சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன்.
உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்டில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கற்றுக்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு நாளையும் எடுத்துட்டு அந்த 11 AM பார்க்குறீங்க, இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை ஃபார்ம் ஆகிருக்கும், அடுத்து ஒரு ப்ரீவியஸ் லோ ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது எப்படி வரையணும் அப்படின்னா 11 AM மார்க்கெட்டை நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்ததும் அதுக்கிட்ட இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இப்படி வரைஞ்சிடக்கூடாது, இப்படி வரையக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் கை, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் லோ, அந்த 11 முன்னாடி மேலே கீழே ஒரு ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸ் லோ இருக்கும் இல்லையா, அப்படி தான் நீங்கள் வரையணும். சரிங்களா? இது டவுட் இருக்குது அப்படின்னா இதை பற்றி வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசலாம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க. தேங்க்யூ.